மீன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. மீன ராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும். இந்த பலன்கள பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா, உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கைய மாத்தப் போற இன்றைய மீனராசி பலனுக்குள் போகலாமா? வணக்கம் மீனராசி சொந்தங்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சாதாரணமா நான் சொல்லல, அடிச்சு சொல்றேன். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். உயிரே போனாலும் சரி, நான் சொல்லப் போற இந்த 3 இடத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. மீறி போனீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா, கிரக நிலைகள் அந்த அளவுக்கு ரொம்பவே சிக்கலான ஒரு கட்டத்துல இருக்குது. நீங்க எத்தனையோ விஷயங்கள கடந்து வந்திருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கப் போற முடிவுகள் உங்க எதிர்காலத்தையே புரட்டி போடுற அளவுக்கு வலிமையானது. அதனால கொஞ்சம் பொறுமையா நான் சொல்லப் போற விஷயங்கள முழுமையா கேளுங்க. பாதியில விட்டுட்டு போனீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு முழுசா புரியாம போயிடும். மீன ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் கடந்த சில மாதங்களாவே உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு சுத்தமாவே இல்லாமலே போயிருக்குங்க. தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்மளோட நிலைமை என்ன ஆகுமோன்னு பல குழப்பங்களோட தான் நீங்க ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு இருக்கீங்க. கையில காசு தங்க மாட்டேங்குது. வந்த பணம் வந்த வழியிலேயே செலவாகுது. குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி உடல்நிலை குறைவு வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு நீங்க ரொம்ப நம்பினவங்களே உங்களுக்கு எதிரா திரும்புறதையும், உங்களுக்கு துரோகம் பண்றதையும் நீங்க கண்கூட பார்த்து பிரசனம் அடைஞ்சிருப்பீங்க. உங்க நல்ல மனசுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நீங்க பலமுறை கடவுள்கிட்ட கண்ணீரோட கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான விடிவு காலம் எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போகுதுங்க. ஆனா அந்த திருப்புமுனை நல்லதா இருக்கணும்னா, இல்ல கெட்டதா மாறணுமா அப்படிங்கிறது நீங்க இந்த 3 இடங்களுக்கு போறத தவிர்க்கிறது தான் இருக்குதுங்க. நீங்க பொதுவாவே மீனராசிக்காரங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு சில நேரங்கள்ல பெரிய ஆபத்தா முடிஞ்சிருது. உங்க ராசிக்கு சில கிரகங்களோட பார்வை ரொம்ப உக்கிரமா இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா, உங்கள சுத்தி ஒரு விதமான கெட்ட அதிர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இடத்துல நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு எதிரா தான் போகுங்க. நான் சொல்லப் போற இந்த 3 இடங்களுக்கு நீங்க தெரியாத்தனமா போயிட்டா கூட, அங்க இருக்கிற தீய சக்திகள் உங்கள சுலபமா ஆக்கிரமிச்சுரும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். யாராவது உங்கள கட்டாயப்படுத்தினா கூட, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்வத முற்றிலுமா தவிர்த்துடுங்க. நீங்க உங்கள மட்டும் காப்பாத்திக்க போறதில்ல, உங்க குடும்பத்தையும் சேர்த்து தான் காப்பாத்த போறீங்க. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இல்லையான்னு கேட்டா, அப்படி முழுசா சொல்லிட முடியாது. சில நன்மைகளும் நடக்கும். ஆனா அதே சமயம் சில கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளும் உங்கள சுத்தி காத்துக்கிட்டு இருக்குது. குறிப்பா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மற்றும் வேற கிரகங்களோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது உங்களோட மனசு ரொம்ப அலைப்பாயும், தேவையில்லாத கோவம் வரும். யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழ தோணும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பெரிய சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இது மாதிரி மனநிலை இருக்கும்போது நீங்க வெளியில பயணம் செய்யறது, குறிப்பா நான் சொல்ல போற அந்த 3 இடங்களுக்கு போறது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிடும். அதனாலதான் சித்தர்களும் முன்னோர்களும் இந்த மாதிரி குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் மாறும்போது சில இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்ல போறேன். நீங்க இப்ப மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனைகள் வருதுன்னு நீங்க கவலைப்படுறீங்க. அதுக்கு காரணம் உங்க ஜாதகத்துல இப்ப ஓடிட்டு இருக்கிற கிரக திசைகள் தாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சந்திரன் மற்றும் ராகு கேதுவோட சஞ்சாரம் உங்க ராசிக்கு கொஞ்சம் நெருக்கடியான ஒரு பார்வையில இருக்குது. அதனால உங்களை அறியாமலேயே ஒரு விதமான பயம், பதட்டம் உங்க மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கும். காரணமே இல்லாம உடம்புல ஒரு சோர்வு ஏற்படும். யாராவது ஏதாவது சாதாரணமா சொன்னா கூட அது உங்களை குத்துற மாதிரி தோணும். இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகள் ரொம்ப சுலபமா நம்மளை ஆக்கிரமிச்சுக்கும். அதனாலதான் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றேன். உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்காகவும் இந்த எச்சரிக்கையை நீங்க கண்டிப்பா காது கொடுத்து கேட்கணும். நான் சொல்ல போற முதலிடம் என்னன்னா, யாரும் இல்லாத தனிமையான நீர்நிலைகள் மற்றும் ரொம்ப நாளா பயன்பாட்டில் இல்லாத பாழடைந்த இடங்கள். சாதாரண நாட்கள்ல இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல
மீனராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி இடங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. குளம், ஏரி, ஆறுன்னு எந்த ஒரு நீர்நிலையா இருந்தாலும் சரி, தனியா மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. மீனராசியே ஒரு நீர் ராசி தான். கிரகங்களோட நிலை சரியில்லாத இந்த நேரத்துல நீர்நிலைகள் மூலமா உங்களுக்கு சில எதிர்பாராத கண்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. அதே மாதிரி பல வருஷமா யாரும் குடியில்லாத பழைய வீடுகள், இருள் சூழ்ந்த மண்டபங்கள் மாதிரியான இடங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல போறத தவிர்த்துடுங்க. இந்த மாதிரி இடங்கள்ல எதிர்மறை அதிர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது உங்க மனசையும் உடம்பையும் ரொம்பவே பாதிக்கும். அதனால நண்பர்கள் கூப்பிடுறாங்க, இல்ல வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இடங்களுக்கு போறத முற்றிலுமா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி வந்திருக்கீங்க. ஒரு கட்டத்துல வாழவே பிடிக்கல, இல்லைன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச நேரத்துல கூட ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்குது. அந்த அளவுக்கு இறைவனோட ஆசி பெற்றவங்க நீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படிப்பட்டது இல்ல. நான் செய்யற சின்ன தப்பு கூட பெரிய விளைவை ஏற்படுத்தும். உங்க சுபாவப்படி நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு பல காரியங்கள்ல இறங்குவீங்க. ஆனா அந்த உதவி செஞ்சதை கடைசியில் நீங்களே கெட்ட பேரை வாங்குவீங்க. அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க யாருக்காவது நல்லது செய்ய போய் அது உங்களுக்கு பெரிய பகையை சம்பாரிச்சு கொடுத்துரும். குறிப்பா சொல்லணும்னா பண விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது யாராவது ரொம்ப கஷ்டப்படுறேன் 2 நாள்ல திருப்பி தந்துறேன்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்டா இனி வரக்கூடிய நாட்கள்ல மட்டும் யாருக்கும் ₹1 கூட கடனா கொடுத்துறாதீங்க. கொடுத்த பணம் திரும்ப வராது. உணவு உங்களுக்கு மன உளைச்சலை தான் தரும். இந்த நேரத்துல உங்க குடும்ப உறவுகளுக்குள்ள சில சலசலப்புகள் வரலாம். கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத பாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகள் நீங்க சொல்ற பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க ரொம்பவே விரக்தி அடைஞ்சிருவீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே தற்காலிகமானது. கிரகங்கள் எப்பவுமே ஒரே இடத்துல இருக்க போறது இல்ல. இனி வரக்கூடிய நாட்கள் கடந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல மாற்றம் வர தொடங்கும். ஆனா அந்த நல்ல மாற்றம் வரணும்னா இந்த குறிப்பிட்ட நாட்களை நீங்க உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்க கோவத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. அமைதியா இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே சிறந்த ஆயுதம். வீண் விவாதங்களை தலையிடாம உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஆபத்தும் உங்களை நெருங்க விடாம இறைவன் உங்களை காப்பாத்துவான். 2வது இடம் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஒரு பெரிய பாவம் இருக்கிறத நான் இங்க இருந்து உணர்றேங்க. என்னடா இது, நம்ம போராளி எல்லாம் தடையா இருக்கு, இப்ப நமக்கு எப்ப விடிவு காலம் வரும்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க. அந்த விடிவு காலம் வரணும்னா நான் சொல்ல போற இந்த 2வது இடத்துக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா போகக்கூடாது. அது என்ன இடம்னா துக்கம் நடந்த வீடுகள் அல்லது மயானம் சம்பந்தப்பட்ட இடங்கள். ரொம்ப நெருங்கிய ரத்த சொந்தங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம போய் தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னா ரொம்ப தூரத்து சொந்தம், சும்மா தெரிஞ்சவங்கன்னா ஊர்ல யாரோ ஒருத்தருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி இனி வரக்கூடிய நாட்கள்ல மட்டும் நீங்க தூக்கம் விசாரிக்க போக வேண்டாம். ஏன் இதை நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா, மீனராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. மத்தவங்க அழுகிறத பார்த்தா நீங்களும் சேர்ந்து அழுவீங்க. அந்த இலவு வீடுகள்ல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் சுலபமா உங்க உடம்புலயும் மனசுலயும் புகுந்துடும். அதனால உங்களுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்படலாம். இல்லைன்னா வீட்டுக்கு வந்ததும் திடீர் சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி இடங்களுக்கு போறதை தள்ளி போடுங்க. நீங்க இன்னும் சில விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது உங்களை இனி வரக்கூடிய நாட்கள்ல வம்புக்கு இழுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கூட சண்டைக்கு போகாதீங்க. நீங்க நியாயத்தின் பக்கம் இருந்தாலும் இந்த கிரக நிலை உங்களை தான் தப்பு செஞ்ச மாதிரி முத்திர காத்திடும். காவல் நிலையம், நீதிமன்றம் மாதிரியான இடங்களுக்கு கூட இந்த நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் போறதை தவிர்க்கிறது நல்லது. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க பலிகடா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட யாருக்காவது அடிபட்டுருச்சுனோ இல்ல கூட்டமா கூடி சண்டை போட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சா வேடிக்கை பார்க்க கூட அந்த பக்கம் வண்டி நிறுத்தாதீங்க. உங்க பாட்டுக்கு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. மீனராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே முன்னாடி போய் நிப்பீங்க. அதனால நீங்க அப்படி போய் நின்னீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை சுத்தி வளைச்சுக்கும். இது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். உங்க தொழில், வியாபாரம், வேலை பார்க்குற இடத்துலயும் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை காரணம் இல்லாம திட்டலாம். இல்லைன்னா நீங்க செஞ்ச நல்ல வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் பார்த்து நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு வேலையை விட்டுலாம்னு கூட யோசிப்பீங்க. ஆனா அப்படி எந்த ஒரு அவசர முடிவும் எடுத்துடாதீங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு திடீர்னு பெரிய நஷ்டம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இல்லைன்னா வாடிக்கையாளர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். உங்க கடையிலயோ இல்லை நீங்க வேலை செய்யற இடத்துலயோ யாராவது உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசுனாங்கன்னா அமைதியா அவங்கள அனுப்பி வைங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக தான் போய் முடியும். ஆனா வாய் மூடி கவுனமா இருப்பது தான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற பெரிய பாதுகாப்பு. இனி வரக்கூடிய நாட்கள்ல புதுசா எந்த ஒரு முதலீடும் பண்ணாதீங்க. முக்கியமா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த 3வது இடத்துக்கு வரோம். இந்த 3வது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய மீனராசிக்காரங்க தங்களோட அறியாமையால அடிக்கடி போய் மாட்டிக்கிற ஒரு இடம் தான் இது. வாழ்க்கையில எவ்வளவோ
மலைச்சல சந்திச்சு, இப்போ ஒரு சின்ன நிம்மதிய தேடி அலைஞ்சுட்டு இருக்கிற நீ இந்த நேரத்துல, இந்த இடத்துக்கு போறது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிடும். அங்க போனா உங்க குடும்பத்துடைய நிம்மதி முழுசா பறி போயிடும்னு நான் உறுதியா சொல்றேன். உங்கள சுத்தி இருக்கிறவங்களே உங்கள அந்த இடத்துக்கு போக சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க. ஆசை வார்த்தைகள காட்டுவாங்க. ஆனா நீங்க உங்க மனச கல்லாக்கிட்டு அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு உறுதியா நிக்கணும். அப்படி நீங்க உறுதியா நிக்க வேண்டிய அந்த 3வது இடம் என்ன? அங்க இருக்கிற ஆபத்து என்னங்கிறத நீங்க முழுசா உள்வாங்கிக்க வேண்டிய கட்டாயம் இது. 3வது இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலை பிரதேசங்கள் ரொம்ப உயரமான இடங்கள். அதே மாரி ராத்திரி நேரத்துல யாருமே இல்லாத தனியான ரோட்ல பயணம் செய்றது. உங்களோட நண்பர்கள் இல்லைன்னா சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து வெளியில எங்கேயாவது போலாம். ஒரு நாள் தானே போயிட்டு வந்துரலாம்னு உங்கள ரொம்ப வற்புறுத்துவாங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு மலைப்பகுதிக்கும், ரொம்ப தூரமான பயணங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல போகவே கூடாது. மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன இது வர வாய்ப்பு இருக்குதுங்க. குறிப்பா கால் வலி இல்லைன்னா திடீர்னு தலை சுத்தல், உடல் சோர்வு வரலாம். இந்த மாதிரி கிரக நிலைகள் கொஞ்சம் பலவீனமா இருக்கிற நேரத்துல நீங்க மலை ஏறுறது, சுற்றுலா போற ரொம்ப உயரமான இடங்களுக்கு போறது உங்களுக்கு நீங்களே தேடிக்கிற பெரிய ஆபத்துன்னு தான் சொல்லணும். நீங்களே வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயும் ராத்திரி நேர பயணத்தை இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுசா தவிர்த்துடுங்க. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் பகல் நேரத்துல மட்டும் பயணம் செய்யறது தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. நீங்க உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க உழைப்புல பாதி அடுத்தவங்களுக்கு தான் போய் சேருது. உங்கள புரிஞ்சுக்க யாருமே இல்லையே! நம்ம கஷ்டத்த யாருகிட்ட போய் சொல்றது? நீங்க தனியா உட்கார்ந்து கண்ணீர் விட்ட நாட்கள் நெறைய இருக்குது. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சுத்தி முத்தி பார்த்தா ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆதரவா நிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க உசுர பணய வச்சு யாருக்காகவும் எந்த பண ரீதியான பயமும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்காக இல்லனாலும் உங்கள மட்டுமே நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்காக இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ரொம்பவே கவனமா இருந்து தான் ஆகணும். எப்ப யார் கூப்பிடுறாங்க, அவங்க தப்பா நெனச்சுக்குவாங்களோ, நீங்க சங்கடப்பட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா, அதனால உங்களுக்கு வர இது நீங்க தான் தனியா இருந்து சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஐயோ! அப்புறம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி பழகுவாங்க. ஆனா, அவங்க மனசுக்குள்ள உங்களுக்கு எதிரா உங்களுக்கு போட்டு குடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் அசந்தா போதும், உங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்க முன்னாடி போயிடலாம்னு காத்துட்டு இருக்கவங்க தான் அதிகம். அதனால உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்களும், முக்கியமா பண விஷயங்கள யாருகிட்டயும் இந்த நேரத்துல பகிர்ந்துக்க கூடாதுங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க எல்லாரையும் சுலபமா நம்பிடுவீங்க. அதனால அந்த நம்பிக்கைக்கெல்லாம் உங்களுக்கு சில நேரங்கள்ல பெரிய எதிரியா மாறிடுது. நீங்க உங்க வேலைக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. வெளிய எங்கேயும் நிக்க வேண்டாம். யாரு கூடயும் தேவையில்லாம வம்பு பேச வேண்டாம்ங்க. உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருந்தீங்கன்னா, எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் உங்கள நெருங்கவே முடியாது. உங்கள பாதுகாக்கிறது உங்க கையில தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் உங்களுக்கு இப்போதைக்கு 100% பாதுகாப்பு. உங்கள சீண்டி பார்க்கறதுக்குன்னே சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க பொறுமையா இருந்தாலும் உங்கள கோவப்படுத்துற மாரி ஏதாவது ஒரு வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல கூட நீங்க கோபத்துல வெடிச்சிராம அமைதியா அங்கிருந்து நகர்ந்துருங்க. நீங்க பேசுற ஒரு வார்த்தை கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல பெரிய பூதாகரமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மௌனமா இருக்கிறது ஒண்ணுதான் இப்போதைக்கு நீங்க கையில எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம். மனசுக்குள்ள குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு பெரிய சலசலப்பும் இல்லாம கடந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வரப்போற நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நிம்மதிய கொடுக்கும். நீங்க இந்த 3 இடங்களுக்கும் நீங்க இந்த போகக்கூடாதுன்னு சொன்னத தாண்டி உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்கிறத நான் நல்லாவே அறிகிறேங்க. சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே உங்கள ஒரு பகடைக்காயா தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள பல நாளா இருக்குது. உங்க உழைப்பு, உங்க நேரம், உங்க பணம் இது எல்லாத்தையும் மத்தவங்களுக்காக செலவழிச்சு, இன்னைக்கு நீங்க பல பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு அவங்க கஷ்டம்னு வரும்போது நீங்க முன்னாடி நின்னு உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த உதவிகள வாங்குன ஒருத்தர் கூட உங்க கண்ணுக்கு நேரா வந்து நிக்க மாட்டாங்க. இதையெல்லாம் நெனச்சு நெனச்சு உங்க மனசு ரொம்பவே கோவப்பட்டு இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல இருக்கிற இந்த காயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வலிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலாம். அதனால தான் சொல்றேன், உங்க மனச நீங்க ரொம்பவே பக்குவமா வச்சுக்கணும். யாராவது உங்கள காயப்படுத்துற மாதிரி பேசினா கூட அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு நிக்காதீங்க. அதுல உங்கள புரிஞ்சுக்கலையேன்னு வருத்தப்படவும் வேண்டாம். இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியம். குறிப்பா அவங்க வீட்ல இருக்கிற வயசானவங்க இல்லைன்னா சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம நீங்க ரொம்ப அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசுக்குள்ள 1000 சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ? நாம வாங்குன கடனை எப்படி அடைக்க போறோமோ? நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பல கவலைகள் உங்கள வாட்டி எடுக்கும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு பெரிய நல்ல முடிவும் உங்களுக்கு கிடைச்சிடாது. அதனால தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்கிட்டு உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க. இந்த நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அத அப்புறம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த கிரக நிலைகள் உங்க மனச ஒரு நிலையில இருக்க விடாம ரொம்பவே அலைக்கழிக்கும். பண விஷயத்த
பொறுத்தவரைக்கும் மீன ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் ஏமாளிங்க. உங்ககிட்ட 4 வார்த்தை நல்லா பேசிட்டா போதும், உங்க கையில இருக்கிறத அப்படியே தூக்கி குடுத்துருவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி எந்த ஒரு தப்பையும் தயவு செஞ்சு செஞ்சுடாதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதோ ஒண்ணு வர தாமதம் ஆகலாம். அதனால நீங்க ரொம்பவே கோவப்படுவீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க உங்கள அலட்சியம் படுத்துற மாதிரி நடப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சிரலாம்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி எந்த ஒரு அவசர முடிவும் எடுத்துறாதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறது ஒண்ணு தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற பெரிய பலம். உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளேயே உங்களுக்கு எதிரா சில சதிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்லதே செய்யற மாதிரி நடிச்சு உங்கள ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிவிட சில பேர் காத்துட்டு இருக்காங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் அத அப்படியே நம்பினாலும் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசிச்சு செயல்படுங்க. வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவுல கொஞ்சம் விரிசல் வர மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். நீங்க ஒண்ணு சொல்ல வர அவங்க அத வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அதனால தேவையில்லாத மனக்கசப்புகள் வரும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள பத்தியும் பேச வேண்டாம். புதுசா எந்த ஒரு பொருளும் வாங்க வேண்டாம். குறிப்பா சொல்லணும்னா நகை, நிலம் மாதிரியான பெரிய முதலீடுகள்ல இந்த வர நாட்கள்ல தலையிடக்கூடாது. நீங்க உங்க வேலைய மட்டும் அமைதியா பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்ல இருக்கவங்க கூட அன்பா நடந்துக்கிட்டு இறைவன மட்டும் கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்கள சுத்தி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அது எதுவுமே உங்கள வந்து சேராது. உங்கள பாதுகாப்புக்கு ஒரு பெரிய சக்தி காத்துட்டு இருக்குது. அந்த சக்திக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். நான் சொன்ன அந்த 3 இடங்களுக்கு போறேன்னா, அமைதியா உங்க வீட்லயே இருக்கிறது மட்டும் தான். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடும். நாங்க என்னதான் தப்பு பண்ணோம்? ஏன் எங்களுக்கு மட்டும் இத்தன சோதனைகள் அடுத்தடுத்து? ஏன் இவ்வளவு வலிகள நாங்க சந்திக்கணும்னு நீங்க கண்ணீரோட கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. மீன ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் உங்க மனசு ஒரு சுத்தமான கண்ணாடி மாதிரி. யார் வந்து உங்ககிட்ட அன்பா 2 வார்த்தை பேசினாலும், அவங்கள அப்படியே நம்பி உங்க உசிரையே கொடுப்பீங்க. ஆனா, அந்த நல்ல குணத்தை எல்லாம் இந்த உலகம் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, கடைசியில உங்கள நடுத்தெருவுல நிப்பாட்டி வேடிக்கை பார்க்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க கூடவே இருந்துட்டு, உங்க கூடவே சிரிச்சு பேசிக்கிட்டு, உங்க கூடவே பழகி இருக்கிறவங்கள பத்தி தான், உங்களுக்கு குழி பறிக்கிறவங்கள பத்தி தான், அவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, உங்க நல்ல மனசு அவங்கள தூக்கி எறிய விடாம தடுக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குது. அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, புதுசா எந்த ஒரு பழக்கத்தையும், புதுசா எந்த ஒரு ஆட்களையும் நம்பி உங்க வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. முக்கியமா நீங்க தொழில் செய்ற இடமா இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உங்க கூட வேலை பார்க்குறவங்களே உங்கள பத்தி தப்பா மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப நேர்மையா, உண்மையா உழைக்கிறத பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பொறாம புத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள எப்படியாவது கோவப்படுத்தி நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ண மாட்டீங்களா? அத வச்சு உங்கள மாட்டி விடலாம்னு கழுகு மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்க விரிச்ச வலையில விழுந்துடக்கூடாதுங்க. யாராவது வந்து உங்கள சீண்டுனாங்கன்னா காதுல வாங்காத மாதிரி அமைதியா உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு இருங்க. ஏன்னா நீங்க கோவத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிரா பெரிய ஆயுதமா மாறும். குறிப்பா பணப்புழக்கம் இருக்கிற இடங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கணக்கு வழக்குகள்ல சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட அத பெரிய பூதாகரமா வெடிச்சு உங்க மேல பழி வந்துடும். அதனால எந்த ஒரு பேப்பரா இருந்தாலும் 2, 3 தடவ படிச்சு பார்த்துட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்கள ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 இடங்களுக்கு போகாம இருந்தாலே பாதி பிரச்சனை குறைஞ்சாலும், வீட்ல இருக்கும்போதே உங்களுக்கு திடீர்னு உடம்புல ஒரு சோர்வு, காரணம் இல்லாத ஒரு தலைவலி, இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள சுத்தி இருக்கிற சில கெட்ட அதிர்வுகள் தான். உங்களுக்கே தெரியாம யார் கண்ணு உங்க மேல ரொம்ப மோசமா விழுந்திருக்கோ, அந்த கண் திஷ்டி தான் உங்கள எந்த ஒரு வேலையும் முழுசா செய்ய விடாம தடுக்குது. ராத்திரி தூங்கும்போது திடீர்னு முழிப்பு வரும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் தோணும். இதெல்லாம் அந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தாலே ஏற்படுற மாற்றங்கள் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையான உணவுகள சாப்பிடுங்க. வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுறத இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுசா நிறுத்திடுங்க. உங்க ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா, உங்கள சுத்தி இருக்கிற யாருமே உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மைய நீங்க எப்பவும் மறக்கக்கூடாது. எவ்வளவோ கஷ்டங்கள பார்த்துட்டீங்க, எத்தனையோ அவமானங்கள தாங்கிட்டீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைய மட்டும் உங்க மனசுல இருந்து எப்பவும் விட்டுறாதீங்க. நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்க பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் கண்டிப்பா ஒரு நாள் பதில் கிடைக்கும். ஆனா அந்த நாள் இனி வரக்கூடிய நாட்கள், நீங்க எவ்வளவு தூரம் பொறுமையா, அமைதியா இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களோட எதிர்காலம் அமையப் போகுது. உங்கள ஆட்டி படைக்கிற இந்த கெட்ட நேரத்துல இருந்து தப்பிக்கணும்னா, நான் சொன்னதெல்லாம் அப்படியே கடைபிடிங்க. மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாத மீன ராசிக்காரங்கள எந்த ஒரு தீய சக்தியாலும் நிரந்தரமா அழிச்சிட முடியாது. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கும். காலையில எந்திரிச்சதும் உங்க குலதெய்வத்த மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலைய தொடங்குங்க. உங்களுக்கு நடக்கிற இந்த பெரிய கண்டங்கள் கூட பனித்துளி மாதிரி விலகி போயிடும். சில பேருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். நாங்க வீட்ட விட்டு வெளியே போகல, வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருந்துக்கிறோம். அப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க போனுக்கு வர சில அழைப்புகள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்படலாம். நீங்க பேசாதவங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆகாதவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி உங்கள சீன்ற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. பழையத மனசுல வச்சுக்கிட்டு உங்களை எப்படி காயப்படுத்தலாம்னு திட்டம் போட்டு அவங்க பேசிருவாங்க. அது மாதிரி நேரத்துல யார் ஃபோன் பண்ணாலும் சரி,
சரி, தேவையில்லாத விமர்சனங்களுக்கு போகாதீங்க. உங்களுக்கு ஃபோன்ல பேசுறது சங்கடமா இருந்தா உடனே வச்சுடுங்க. நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா, உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள வச்சு தான் அவங்க அடுத்த கட்ட சூழ்ச்சிய பண்ண காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு எதிர்பாராத சில விருந்தினர்கள் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலமா உங்க குடும்பத்தில தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். உங்கள பத்தி உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்டயே தப்பா சொல்றது, இல்லன்னா உங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடுற மாரியான வேலைகள அவங்க செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப அளவா பழகுங்க. குடும்ப விஷயங்கள வெளியாட்கள் கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. கணவன் மனைவிக்கு இடையில எந்த ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் அது 3வது மனுஷவங்க முன்னாடி வச்சு தீர்க்க முயற்சி பண்ணாதீங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அல்லது உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. சுத்தி இருக்கிறவங்க உங்க கஷ்டத்த பார்த்து பரிதாபப்படுற மாதிரி நடிப்பாங்களே தவிர, மனசுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற கசப்பான உண்மைய நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கிரக அமைப்புகள் உங்கள ரொம்பவே சோர்வடைய செய்யும்னு நான் முன்னாடியே சொன்னேன். அது உடம்பளவுல மட்டுமில்ல, மனதளவுலயும் நீங்க ரொம்பவே உடைஞ்சு போயிடுவீங்க. என்னடா வாழ்க்கை இது! நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே! நமக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு நெனச்சு தனிமையில நெறைய அழுவீங்க. ஆனா அந்த கண்ணீர் வீண் போகாது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்கு. ரொம்ப பெரிய செலவு பண்ற பரிகாரம் எல்லாம் கிடையாது. காலையில எழுந்ததும் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு, உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க. முடிஞ்சா கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு பூஜை அறையில வைங்க. இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றல உறிஞ்சுற சக்தி ரொம்பவே அதிகம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த உப்பு அங்கேயே இருக்கட்டும். அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத எடுத்து ஓடுற தண்ணிலயோ இல்லைன்னா யார் கால்படாத இடத்துலயோ போட்டுடுங்க. இது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்க ரொம்பவே உதவி செய்யும். மீன ராசிக்காரங்க எப்பவுமே இறைபக்தி அதிகமா உள்ளவங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக சக்தி இருக்குது. ஆனா அந்த சக்தியை நீங்க முழுசா நம்புறதில்ல. அடுத்தவங்கள நம்புற அளவுக்கு நீங்க உங்கள நம்புறதில்ல. அதுதான் நீங்க செய்யற பெரிய தப்பு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வேற யார்கிட்டயும் போய் உங்க கஷ்டத்த சொல்லி அழ வேண்டாம். உங்க மனசுல என்ன பாரம் இருந்தாலும் அது உங்க குலதெய்வத்துக்கிட்ட மட்டும் சொல்லுங்க. வீட்ல இருந்தபடியே மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த இருண்ட காலம் சீக்கிரமே விலகிடும். இப்ப நீங்க பார்க்கறது வெறும் இருட்டு தான். ஆனா அந்த இருட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த வெளிச்சத்த நீங்க பார்க்கணும்னா, இனி வரக்கூடிய நாட்கள் நான் சொன்ன அந்த 3 இடங்களுக்கு போகாம, யார் வம்புக்கும் போகாம அமைதியா உங்க குடும்பத்தோட வீட்ல இருக்கணும். இத மட்டும் நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா, உங்கள சுத்தி பின்னப்படுற எந்த ஒரு சதி வழியில இருந்தும் நீங்க சுலபமா தப்பிச்சிரலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க இந்த நேரத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள தேடி சில பேர் வருவாங்க. அவங்க சும்மா வரமாட்டாங்க. கண்ணீர் விட்டு அழுது, பெரிய கஷ்டத்துல இருக்கேன். நீங்க எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி உங்க கால்ல விழாத குறையா கெஞ்சுவாங்க. மீன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப இலக்கிய மனசுக்காரங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்க கையில இருக்கிறத அப்படியே கொடுத்துருவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனச நீங்க இரும்பாக்கிக்கணும். ஏன்னா இப்படி வந்து நிக்கிறவங்க உண்மையாவே கஷ்டப்பட்டு வரல. உங்கள ஏமாத்தி உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ இல்லைன்னா உங்க உழைப்பையோ சுரண்டுறதுக்காக ஒரு பெரிய நாடகத்த போடுவாங்க. நீங்க இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்ய போய் கடைசியில நீங்க பெரிய கடனாளியா நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள் யாரு வந்து அழுதாலும் சரி, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அவங்கள தள்ளி வச்சிருங்க. உங்க நல்ல மனச அவங்க தவறா பயன்படுத்திக்க நீங்க அனுமதிக்கவே கூடாது. இந்த நாட்கள்ல உங்க தூக்கம் ரொம்பவே கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரி படுத்தா கெட்ட கெட்ட கனவுகள் வரும். திடீர்னு யாரோ உங்கள அழுத்துற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இதெல்லாம் பார்த்து நீங்க பயந்துட வேண்டாம். மீனராசிக்கு இந்த சந்திரன் சஞ்சாரம் பண்ற விதம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்குற இடத்துல இருக்குது. அதனால மனசுல ஒரு இனம் புரியாத பயம், பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்துல நீங்க தனியா உட்கார்ந்து பழைய விஷயங்களை எல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்க கூடாது. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, யார் உங்களை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சு உங்க ரத்தத்தை நீங்களே சுண்ட வைக்காதீங்க. அதெல்லாம் கடந்து வர வேண்டிய நேரம் இது. மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க, இல்லைன்னா குலதெய்வத்தோட நேரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. மனசை நீங்க எவ்வளவு அமைதியா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கெட்ட அதிர்வுகள் உங்களை விட்டு விலகி போகும். வேலை பார்க்குற இடத்துலயும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய பரீட்சையா தான் இருக்க போகுது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்து வேலை பார்த்தா கூட உங்க மேல ஏதாவது ஒரு பழி வந்துடும். நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை பொறுப்பேற்க, உங்களை அவமானப்படுத்த சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. முக்கியமா எந்த ஒரு பத்திரத்திலயோ தாள்லயோ இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கையெழுத்து போடவே கூடாது. அது எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொல்லி முழுசா படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். உடம்பு சிரிச்சு உங்க கூடவே இருந்து சிரிச்சு பேசுற சக ஊழியர்கள் உங்களை பத்தி மேலிடத்துல தப்பா போட்டு கொடுத்து உங்களை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு கூட சில காரியங்களை செய்வாங்க. அதனால வேலை செய்யற இடத்துல யாரை நம்பியும் உங்க தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாய் மூடி உங்க வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு கூட இந்த நேரத்துல உங்களுக்கு முழுசா கிடைக்காது. நீங்க ஒரு விஷயத்த நல்லபடியா செய்ய நினைச்சா அது அவங்களுக்கு தப்பா தெரியும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய வாக்குவாதம் வரும். நீங்க சொல்றத அவங்க காது கொடுத்து
கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. இத நினைச்சு நீங்க ரொம்பவே விரக்தி அடைவீங்க. நம்மளுக்காக யாருமே நம்ம மட்டுமே ஏன் இப்படி தவிச்சுட்டு இருக்கோம்னு தோணும். ஆனா இது எல்லாமே இந்த கிரகங்கள் ஏற்படுத்துற ஒரு மாயை தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கடந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பம் உங்கள புரிஞ்சுக்குவாங்க. அதனால இப்போதைக்கு எந்த ஒரு சண்டை வந்தாலும் நீங்க அமைதியா விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க எத நினைச்சும் ஜெயிக்கணும்னு நினைச்சு வாதிட்டீங்கன்னா, அது பெரிய பகையில போய் முடியும். குடும்பத்துல அமைதி நிலவணும்னா, நீங்க உங்க கோபத்த கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிட்டு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. இது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இத செஞ்சு தான் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல பதிய வச்சுக்கணும். உங்கள பத்தி இல்லாதும் பொல்லாதுமா சில வதந்திகள் பரவுவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க செய்யாத ஒரு தப்ப செஞ்சதா சொல்லி உங்கள சுத்தி இருக்கிற 4 பேர் மத்தியில உங்கள அசிங்கப்படுத்த சில பேர் கங்கணம் கட்டிட்டு அலைவாங்க. குறிப்பா உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும். இத கேள்விப்படும்போது உங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வரும். நேரா போய் அவங்க கிட்ட சண்டை போடலாம்னு தோணும். ஆனா தயவு செஞ்சு அந்த தப்ப பண்ணிடாதீங்க. அவங்க எதிர்பார்க்கிறதே அதுதான். நீங்க கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டு அத அப்படியே ஊதி பெருசாக்கி உங்க மேல முழு பழியும் போட்டுடுவாங்க. அதனால உங்க காதுக்கு என்ன வதந்தி வந்தாலும் அது ஒண்ணுமே நடக்காத மாதிரி கடந்து போயிடுங்க. உண்மை என்னைக்குமே உறங்காது. அது காணா வழியில வரும். அதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலயும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள். இது வெளியில கண்ட கண்ட இடங்கள்ல சாப்பிடுறத முற்றிலுமா தவிர்த்துடுங்க. முக்கியமா உங்களுக்கு ஆகாதவங்க இல்லைன்னா இவ்வளவு நாள் உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேசாதவங்க திடீர்னு வந்து ரொம்ப பாசமா ஏதாவது சாப்பிட கொடுத்தா அதை தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. இது ஏதோ நான் சினிமால வர மாதிரி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். உங்களை நேரடியா எதிர்க்க முடியாதவங்க இந்த மாதிரி மறைமுகமான வழிகள்ல உங்களுக்கு உடம்பு பாதுகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த கிரக நிலைகள் ரொம்பவே காரணமா அமைஞ்சிடும். வீட்டுல உங்க கையால சமைச்சதோ இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சமைச்சதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. அதுவும் ரொம்ப எளிமையான உணவா இருக்கிறது உணவுக்கு ரொம்ப நல்லது. பண பரிவர்த்தனைகளை இன்னொரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கணக்கு வழக்குகள்ல இருந்து யாருக்காவது பணம் அனுப்பும் போதோ இல்ல யாருக்காவது பணம் கொடுக்கும் போதோ ஒரு தடவைக்கு 2 தடவை சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க. அவசரப்பட்டு யாருக்காவது கொடுத்துட்டு அப்புறம் அதை திரும்ப வாங்குறதுக்கு பாதி உசுரே போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரதுல நிறைய தடங்கல்கள் வரும். இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க. நேர்ல போனா முகம் கொடுக்க மாட்டாங்க. இதனால உங்களுக்கு பல பேர் எப்படி அடக்குறதுனே உங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த பணத்தை நம்பி நீங்க பல திட்டங்களை போட்டிருப்பீங்க. யாருக்காவது வாக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த வாக்கு தவறும் போது உங்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால நீங்க முன்னாடியே நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். நீங்க எவ்வளவோ பேருக்கு நல்லதா நினைச்சு செஞ்ச காரியங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு எதிராக திரும்பி நின்று உங்களை பயமுறுத்தும். நீங்க செஞ்சது தப்புன்னு அவங்க நீங்களே கேள்வி கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறுங்க. நீங்க மீன ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. ஆனா இந்த உலகம் உங்கள அப்படி பார்க்காது. உங்க நல்ல மனச ஒரு பலவீனமா தான் பார்க்கும். நீங்க யார அதிகமா நம்புறீங்களோ அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மனக்கசப்பு வரலாம். உங்க ரகசியங்கள நீங்க யார்கிட்டயாவது பகிர்ந்திருக்கீங்க. அது இந்த நேரத்துல வேற ஒருத்தர் மூலமா உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் சொல்றேன். உங்க மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தையோ, உங்களுடைய எதிர்கால திட்டங்களையோ யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அமைதியா தனிமையில உங்க இஷ்ட தெய்வத்த நினைச்சு தியானம் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க இழந்த அத்தனையும் உங்களை தேடி தானா வரும். அது வரைக்கும் உங்களை நீங்க ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கணும். நீங்க பயணம் செய்யற வாகனங்களை கூட ஒரு பெண் வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்ங்க. பொதுவா மீன ராசிக்காரங்க வண்டி ஓட்டும் போது ஏதோ ஒரு சிந்தனையில தான் ஓட்டுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கவனம் முழுசா புதுசா வண்டி ஓட்டுறதுல மட்டும்தான் இருக்கணும். வண்டியில வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு கிளம்புங்க. முடிஞ்சா வண்டியில ஏதாவது சிறிது பழுதுகள் இருந்தா அதை முன்னாடியே செஞ்சிடுங்க. ஏன்னா நடுக்கடல இல்ல யாருமே இல்லாத பாதையிலயோ வண்டி நின்னு போய் நீங்க தவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதனால ரொம்ப தூர பயணங்களை முன்கூட்டியே தவிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மீன ராசிக்காரங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போற இந்த நேரத்துல தேவையில்லாம ஒரு சின்ன தப்பு செஞ்சு உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் தான் என்னை இப்படி பேச வைக்குது. அதனாலதான் இவ்வளவு ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். நான் சொன்ன அந்த 3 இடங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உயிரே போனாலும் போயிடாதீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களையும் தூக்கி தூரமா போடுங்க. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் யார் உங்களை சீண்டினாலும் உங்க இலக்கு ஒன்னே ஒண்ணுதான். இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம ரொம்ப அமைதியா கடந்து போகணும். உங்கள சுத்தி 1000 சூழ்ச்சிகள் நடக்கலாம். உங்கள வீழ்த்தணும்னு பல பேர் திட்டம் போடலாம். அந்த எந்த திட்டமும் பலிக்காது. ஏன்னா உங்க பின்னாடி உங்கள காப்பாத்துறதுக்கு அந்த இறை சக்தி மலை மாதிரி நிக்குது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சக்தி மேல முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான். யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காத அந்த நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். யார் உங்களை விட்டு போனாலும் அந்த தெய்வம் இதுவும் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்காகவும் உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் இந்த சிறு கட்டுப்பாடுகளை நீங்க கடைபிடிச்சுதான் ஆகணுமுங்க. நீங்க வீட்டை விட்டு அதிகமா வெளியில போகாம அமைதியா இறைவனை மட்டும் பிரார்த்தனை
செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளும் விலகி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்கள தேடி வருங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும், நீங்க சிந்தின ஒவ்வொரு சிட்டு கண்ணீருக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். உங்க குடும்பத்துல மறுபடியும் சந்தோஷம் பூத்து குலுங்கும். கையில காசு, பணம் தங்கும். ராத்திரியில எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூக்கம் வரும். உங்கள அவமானப்படுத்துனவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவீங்க. உங்களையும், உங்க குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோங்க. உங்க குலதெய்வத்தோட பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.